आर्याशतकम् 21வது श्लोकम् पुरतकदानुकरवै पुरवैरिविमर्द पुलकिताङ्गलताम् पुनदीं काञ्चीदेशम् पुष्पायुधवीर्य सरसपरिपाटीम्. இப்போ ஆர்யா சதகம்னாலே ஆர்யாங்கிறது நான் சிறந்தவள்ங்கிற அர்த்தம். ஆர்யானாலே ஆரியன் அப்படின்னாலே ரொம்ப சிறந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ அந்த தேவியை பற்றி மொத்தமான ஒரு வர்ணனை மூக்கர் கொடுக்குறாரு இந்த ஆர்யா சதகத்தில். ஸோ இங்கே புறத்த கதானுக்கரவைங்கிறது லாஸ்ட்டில் பார்ப்போம். புறவைரி விமர்தனம் பண்ணுறதுன்னா மர்தனம் பண்ணுறதுன்னா ஆலிங்கனம் பண்ணுறது. ஸோ புறவைரி திரிபுரங்களை எரித்த அந்த சிவன், வைரின விரோதம். ஸோ திரிபுரங்களை எரித்த சிவனுடைய ஆலிங்கனத்தால் விமர்தன மர்தனம் ஆலிங்கனம். புலகித அங்கலதாம்னா கொடி போல இருக்க, லதான கொடி, அங்கலதாம்னா கொடி போன்ற உடலை உடைய தேவி அது புலகாங்கிதம் அடைகிறது. ஸோ சிவன் அவளை தழுவிக்கிறோச்சே, அப்படி அதாவது தழுவ குழைந்த தலைவி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா தேவியை. ஸோ அந்த மாதிரி அவளுடைய அங்கங்கள் எல்லாம் புலகாங்கிதம் அடைந்தது. புனதீம் காஞ்சி தேசத்தையே புனிதப்படுத்தி கொண்டு, சென்டர் ஆஃப் தி வேர்ல்டில் இருக்கக்கூடிய காஞ்சி தேசத்தை பிரகிருத்திலேயே உலகத்திலேயே சென்ட்ரல் பிளேஸுங்கிறது காஞ்சி தேசம் சொல்கிறான். அதையே புனிதப்படுத்தி கொண்டு இருக்கிறாள் இந்த தேவி. புஷ்பாயுத வீரியங்கிற புஷ்பாயுதன் யார்? புஷ்பங்களை ஆயுதமாக கொண்ட அந்த மன்மதன். ஸோ அவனுடைய வீரியம்னு வீர பராக்கிரமம். அவன் என்ன சொல்கிறான்? ஸ்ருங்கார் ரசத்துக்கு நான் தான் தலைவன், என்னால் யாரையும் மயக்க வைக்க முடியும், இன்க்ளூடிங் சிவன். ஸோ சிவனையே தேவிக்கு ஆட்பட வைக்கிறான். அப்போ போனால் போகிறதுன்னு ஒரு வாட்டி எரிச்சார். பின்னாடி பகவான் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆயுதத்துக்கு உட்பட்ட மாதிரி அப்படியே அந்த தேவியோடு சேர்றார் இல்லையா. அதனால அந்த வீர பராக்கிரமம், அந்த புஷ்ப ஆயுதங்களை கொண்டு என்னால் பண்ண முடியுங்கிற அந்த ஸ்ருங்கார ரசம். ரசம் என்ன ரசம் இங்கே? ஸ்ருங்கார ரசம். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஸ்ருங்கார ரசத்துக்கு பரிபாட்டின்னா மெத்தடாலஜின்னு சொல்லுவோம். அதாவது அதுக்கு வழிகாட்டியாக. ஸோ அந்த மன்மதனுக்கு அந்த வீரியத்தை கொடுத்தவள், அந்த ஸ்ருங்கார ரசத்தை கொடுத்தவள், தானே காமேஸ்வரியாக ஸ்ருங்கார ரசத்தோடு கூட இருக்கிறவள். ஸோ அந்த ரசத்துக்கே அவள் வழிகாட்டி, அந்த மெத்தடாலஜிக்கு அவள் வழிகாட்டி. பரிபாடின்னு இன்றைக்கி என்ன பரிபாடிம்பா கேரளாவில் கேட்குறோம். இன்றைக்கி என்ன பரிபாடினா இன்றைக்கி என்னெல்லாம் செய்ய போகிறேன், வாட் ஆர் ஆல் த திங்ஸ் யூ ஆர் கோயிங் டு டூன்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி ஸ்ருங்கார ரசத்தில் என்னெல்லாம் பண்ணலாம், இன்றைக்கி யாரை மயக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வரக்கூடிய அந்த பரிபாட்டியாக இருக்கக்கூடிய அந்த தேவி புறத்தக கதானு கரவை, அவளை எப்பொழுது நான் என் முன்னாடி காண்பேன் அப்படின்னு மூக்கர் சொல்கிறார். இப்போ மூக்கர்லேயே சொல்லிட்டு இருக்கார், அப்படி உருகி பாடின்னு இருக்கார். தேவியோட அந்த தாம்பூல ரசத்தினால அவருக்கு வாக்குவன்மை வந்துடுது. ஊமையாக இருந்தவருக்கு வாக்குவன்மை வந்துடுது. அதனால அவர் பாடுறார். இப்போ அந்த தேவியை நான் என் முன்னால் எப்படி எழுந்தருள செய்ய போகிறேன், எப்பொழுது நான் எழுந்தருள செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்குறேன். पुलकिताङ्गलताम् पुनतीं काञ्चीदेशम् पुष्पायुधवीर्य सरसपरिपाटीम् पुण्या कापि पुरन्ध्री पुङ्कितकन्दर्पसम्पदा वपुषा पुलिनचरीकम्पायाः पुरमदनं पुलिकनिचुलितं कुरुते. புலக்கனிச்சுலிதம். ஓகே. புண்ணியா காப்பின்னு சொன்னாலே தேவியை சொல்கிறோச்சே, இன்னார் இனியவள் எப்படின்னு வர்ணிக்கவே முடியாது. வர்ணனைக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒன்று என்னது என்னால் சொல்லவே முடியல அப்படிங்கிற அர்த்தம். ஸோ புண்ணியா காப்பி, ஏதோ ஒரு புண்ணியமான அந்த புரந்திரி பட்டமகிஷி. புரந்திரின்னு சொன்னாலே ஊரெல்லாம் தாங்கக்கூடியவள், நம்ம சரீரத்தெல்லாம் அவள் தான் தாங்குறா. உள்ளுக்குள்ள சித் ஸ்வரூபமாக இருந்து புரந்திரின்னா பட்டமகிஷின்னு பேர். உலகத்துக்கு ராஜாவோட மனைவியும் புரந்திரி சொல்லுவோம். ஏன்னா ராஜ்யத்தை பரிபாலிக்கக்கூடிய ராஜாவுடைய அந்த உள்ளேருந்து தாங்கக்கூடிய அந்த மகிஷி. ஸோ அப்படிப்பட்ட அந்த புண்ணிய புருஷியான இந்த தேவி புங்கித கந்தர்ப்ப கந்தர்ப்ப சம்பத்து. கந்தர்ப்பன் சொன்னால் மன்மதன். ஸோ சம்பத்துனா இங்கே என்னது? அவனுடைய சொத்து என்னது? இது கந்தர்ப்பனோட சொத்து சிருங்காரம். ஸோ அதை செழித்து வளர்க்கிறான். புங்கித்தம்னு இந்த புங்கானு புங்கமாக அப்படின்னு சொல்லும்போது செழிப்போடு அப்படி கூடிய அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி புங்கித கந்தர்ப்ப சம்பதா வபுஷா. ஸோ அந்த அழகு உடைய அந்த சிருங்கார ரசத்தை அப்படி உடம்புல வச்சுட்டு இருக்காளாம். தேவியோட உடம்பு அவ்வளோ அழகாக இருக்குது. வபுஷ்னு சொல்லும்போது சரீரம்னு சொல்லும்போது
இருக்கும்போது உடம்பு தான், அதுவும் வபுஷும் உடம்பு தான். ஆனால் நல்ல செழித்து இருக்கும்போது அதை வபுஷ்னு சொல்லுவோம். அது சரீரம்னு தேய்ந்து கொண்டிருக்கும் போது, வயசான காலத்தில் முதிய சரீரத்துக்கு சரீரம் தேயக்கூடிய சரீரம்னு அர்த்தம். இது வபுஷ்னு சொன்னால் செழித்திருக்கக்கூடிய. ஸோ அப்படி அழகை உடையவள், செழித்த சிங்கார ரசத்தோடு கூடிய அந்த உடம்பு, அந்த மன்மத செழிப்போடு இருக்கக்கூடிய தேவி. கம்பாயாகா புலினச்சரி, புலினம்னா மணல் மேடு, மணல் குன்றுன்னு அர்த்தம். ஸோ கம்பான்னு ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்கு இல்லையா, கம்பா வேதவதி 2 ரிவர் காஞ்சிபுரத்தில் ஓடி இருக்கு. அந்த கம்பா ரிவரோடைய அந்த மணல் மேடுகளில் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்தாள் தேவி. அங்கே தான் உட்காந்து தபஸ் பண்ணுறா, சிவனை அடையறதுக்காக வேண்டி மணலில் லிங்கத்தை பண்ணி அந்த மணல் லிங்கத்தை ஆராதனை பண்ணிட்டு உட்காந்துருந்தா தேவி கம்பா நதி கரையில். ஸோ அங்கே சஞ்சாரம் பண்ணக்கூடியவள். புறமதனது புறத்தை எரித்தியா அந்த சிவன், புறமெரித்த சிவனை புலகித நிச்சுளம், புலக நிச்சுளித்தம்னு என்னது, அவருடைய புலகாங்கதத்துக்கு காரணமாக நிச்சோளம்னு சொன்னானா ஆடைன்னு அர்த்தம். ஸோ ட்ரெஸ்ஸு. ஸோ அவருக்கு புலகாங்கிதம் என்று ஆடையை தூக்கி போட்டுட்டான். ஸோ தேவியை பார்க்குறோச்சே அந்த ஸ்ருங்கார வபுஷோடு இருக்கக்கூடிய அந்த தேவியை பார்த்தா சிவனுக்கு அப்படியே ஆனந்தம் பெறுகிறது, அதனால புலகாங்கிதம் ஏற்படுகிறது. அப்படி புலகாங்கிதத்தால் அவரை மூடிய, அந்த ஆடையால் மூடிய குருத்தே அவள் செய்கிறாள். ஸோ அந்த பட்டமகிஷி சிவனையே தன்னுடைய அந்த சிங்காரத்தால் ஆடையாக போர்த்தி விடுகிறாள் அப்படின்னு என்ன அர்த்தம், அவனை அப்படியே தன்னுடைய வசத்தில் கொண்டு வந்துடுறா சிவனை. तनिमाद्वैतवलग्नं तरुणारुण सम्प्रदाय तनुलेकं तटसीमणिकम्पायाः तरुणिम् असर्वस्वम् आद्यमद्राक्षम्. தனிம அத்வைத வலக்னம்னு சொன்னாலே வளைந்த இடுப்பை குறிக்கும். வலக்னம்னு இடுப்புன்னு அர்த்தம். ஸோ அத்வைதம்னு சொன்னால் 2 அல்லது ஒன்றே ஆனான்னு சொல்லுவோம். ஜென்ரலாக அத்வைதம்னா 2 கிடையாது, 1 தான் சொல்லுவோம். அத்வைத சித்தாந்தம்னு எல்லாம் சொல்கிறோம். இங்கே அத்வைதம்னா அந்த 2 அல்ல 1ன்னு எடுக்கக்கூடாது, யுனீக்காக இருக்கக்கூடியது, தனிமைப்பட்டு தனித்துவமாக இருக்கக்கூடியது. ஸோ ரொம்ப யுனீக்கு. தேவியோட இடைங்கிறது சர்வசாதாரணமாக எல்லாருக்கும் உள்ளது கிடையாது. அப்படிப்பட்ட தனிமன மெல்லியன்னு அர்த்தம். ஸோ மெல்லிய இடை உடையவள் இப்படி வர்ணிக்கவே முடியாது. இது ஒரு தனிமையானது, தனிப்பட்டதானது, யுனீக். அத்வைத்தான யுனீக்குன்னு எடுக்கணுங்க. ஸோ அப்படிப்பட்ட இடையோடு கூடியவள். தருண அருண சம்பிரதாயம். அருணன்னு சொன்னான்னா அந்த இளம் சூரியன். தருணன்னா இளமையான, அருணன்னா சூரியன். ஸோ இளஞ்சூரியன் இருந்தது ரெட் கலர். ஸோ தேவியோட கலர் நல்ல சக்கச்சவையில் மகாலட்சுமி ஸ்வரூபமாக இங்கே பார்க்குறார். ஸோ அருண சம்பிரதாயம், அந்த சம்பிரதாயத்தோடு கூட சிவந்த உடலோடு கூடிய தனு லேகம் ரலயோகோ அபேதகான்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில். லாவர இடத்துல ரா போடலாம், ராவர இடத்துல லா போடலாம். ஸோ பிரகலாதகான்னு சொன்னால் பிரகலாதகான்னு அர்த்தம். அது மாதிரி இங்கே தனு ரேகான்னு அப்படியே லேசாக கோடு கீச்ச மாதிரி, அப்படி சில்லிய மெல்லிய கோடு கீச்ச மாதிரி இருக்கான். ரேகா மாதிரி தனுன்னு மெல்லிய அப்படிப்பட்ட உடல். ஸோ மெல்லிய உடலோடு கூடியவள், அதில் யுனீக்கான ஒரு இடையோடு கூடிய தேவி. கம்பாயாக தட்டசீம்னி, தட்டான்னா கரைன்னு அர்த்தம், தடம். ஸோ சீமனின்னா அந்த கரை எல்லையில். ஸோ தேவிக்கு அந்த கம்பாரிவரோட கரையில் தருணிம சர்வஸ்வம்னா எல்லாருக்கும் காமனானதுன்னு அர்த்தம். சர்வஸ்வம் எல்லாருக்கும் சொத்தாக. சர்வஸ்வம்னு சொன்னானா இவள் தனிமைப்பட்டவள், இவள் ஸ்பெஷல், இவளை யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அது சர்வஸ்வம் சொன்னா அன்லைக் ஆல், எல்லார போல இல்லாமல் தனித்துவமாக அப்படிப்பட்ட இளமையோட தருணிமான்னு சொன்னான்னா அந்த ஏஜ் யுவதின்னு அர்த்தம். ஸோ அந்த யுவதியாக, மற்றவர்களை விட தனிப்பட்டு நிற்கக்கூடிய யுவதியாக, அப்படிப்பட்ட ஆத்தியமான முதன்மை ஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய அந்த தேவியை அத்ராக்ஷம் நான் பார்த்தேன். மூக்கருக்கு தேவி சொப்பனத்துலலாம் பல தடவை காட்சி கொடுத்துருக்கா. இப்போ தாம்பூலத்தை வேற வந்து கொடுத்துட்டா. அதனால நான் அந்த தேவியை பார்த்தேன்னு அவர் வாயிலிருந்து வருது பாட்டா. தனிம அத்வைத வலக்னம் தருணாருண சம்பிரதாய தனுலேகம்
तटसीमणिकम्पायाः तरुणिम् असर्वस्वम् आद्यम् अद्राक्षम् पौष्टिककर्म विपाकम् पौष्पसरं सविदसीम्निकम्पायाः अद्राक्षम् आर्तयौवनम् अभ्युदयं कञ्चिदर्ध शशिमौलेः. ஸோ பௌஷ்டிக கர்ம விபாக்கம், விபாக்கம் விபாக்கம்னா நன்றாக சமைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல என்னத்தை சமைக்கிறது? கர்மம். கர்மத்தை சமைச்சோன்னா கர்மத்தோடு பலன். சமையல்னது நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகுது இல்லையா? ஸோ அந்த ரா மெட்டீரியல்லாம் பழுத்து, அப்போ கர்மங்கள் எல்லாம் பழுத்து அதனுடைய பலனாக, கர்ம பலத்தினால் அதனுடைய பலனால் பௌஷ்டிக செழிப்பழுது, போஷிக்கப்பட்டது. ஸோ தன்னுடைய கர்மத்தினாலேயே அந்த போஷிக்கப்பட்ட பௌஷ்பசரம், அதாவது அந்த அம்பு, தேவியோட அம்பு, ஷரம்னா அம்பு, பௌஷ்பசரம்னா புஷ்பங்களால் ஆன அம்பை உடைய, ஸோ கர்மத்தின் பலனால் செழிப்படைந்த அந்த புஷ்பங்களையே அந்த ஷரமாக உடைய கம்பாயாக சவித சீம்னி, சவிதான்னு சொன்னானே பக்கத்தில் அர்த்தம். சவிதான நியர். ஸோ கம்பை நதிக்கரையில், அந்த எல்லையில், கம்பையோட நதி எல்லையில் அந்த தேவியை புஷ்ப அம்புகளோடு என்று கர்ம விபாகத்தினால், ஏன்னா கர்மம் இருந்தால் தான் தேவியோட தரிசனம் கிடைக்கும். சும்மா தரிசனம் கிடைச்சிடுமா தேவியோடு? நம்ம புண்ணிய கர்மம் பண்ணியிருந்தா தேவியோட தரிசனம் கிடைக்கும். அதான் சொல்கிறார் அவர். ஸோ என்னுடைய கர்மமாகப்பட்டது செழித்து அதனுடைய பலனாக இந்த கம்பையோட நதிக்கரையில் ஆத்த யவ்வனம், யுவதியாக தேவி அப்படியே 25 வயசு பெண்ணாக ஆத்த யவ்வனம், அப்பொழுதுதான் யவ்வன பருவத்தை அடைந்தவளாக சசிமௌளேகே அபியுதயம். சசிமௌளேன்னு, சசின சந்திரன், மௌலின கிரீடம். ஸோ கிரீடத்தில் சந்திரனை உடைய சிவன், அந்த சிவனுடைய சசிமௌளேகே சிவனுடைய அபியுதயம்னு மேன்மை. ஸோ சிவனை சிவனாக்குபவள், மேன்மையை கொடுக்கக்கூடியவள், அப்பேற்பட்ட தேவி கஞ்சித்து, என்னதுன்னே வர்ணிக்க முடியாது அந்த தேவி. அப்படி என்னால் வர்ணிக்க முடியுமாங்கிறார் மூகர். ஸோ அப்படிப்பட்ட அந்த தேவியை அத்ராக்ஷம் நான் கண்டேன். ஸோ புண்ணியத்தோடு பலனாக நான் எனக்கு அந்த தேவியை பார்க்க முடிஞ்சுது கம்பை நதிக்கரையில். பௌஷ்டிக கர்ம விபாகம் பௌஷ்பசரம் சவிதசீம்னி கம்பாயாக அத்ராக்ஷம் ஆர்த்தயௌவனம் அப்யுதயம் கஞ்சிதர்த்த சசிமௌலேஹே. கஞ்சித் அர்த்த சசி மௌலேகே. பாதி சந்திரன் தானே வச்சிருக்கார் தலையில, பிறை சந்திரன் இல்லையா? அதனால அர்த்த சசி, பாதி சந்திரனை உடையவர். கஞ்சித் அர்த்த. எஸ், கரெக்ட். संश्रुत काञ्चीदेशे सरसिज दौर्भाग्य जाग्रतुत्तम से संविन्मये विलीये सारस्वत पुरुषकार साम्राज्ये. காஞ்சி தேசே சம்ஸ்ரிதா. சம்ஸ்ரிதம்னா ஆசிரியம். காஞ்சி தேசத்தையே தனது இருப்பிடமாக கொண்டவள் தேவி. சரசிஜ தௌர்பாகிய ஜாகிரத், இதான் ரொம்ப அழகான ஒரு வர்ணனை பண்ணியிருக்கார் மூக்கறிங்க. சரசிஜம்னா சரஸ்னா ஒரு குளம் அல்லது லேக்கு, அதிலிருந்து தோன்றிய அப்படின்னு என்னது? லோட்டஸ், தாமரை இல்லையா? சரசிஜன்னா தாமரை. ஸோ தாமரைக்கு துர்பாகியம் ஏற்படுறது. எதனால துர்பாகியம் ஏற்படுறது? சந்திரன் வந்தால் துர்பாகியம் ஆகிடுது, அந்த தாமரை மூடிக்கிறது. சூரியன் வந்தால் விரியறது, சந்திரன் வந்தால் தாமரைக்கு துர்பாகியம் ஆகிடுறது, அது மூடிடுறது. அதனால அந்த சந்திரன் அர்த்தம். சரசிஜ தௌர்பாகிய துர்பாகியமான சந்திரன் ஜாகிரத் உத்தம்சே, அது உதிப்பதனால், ஜாகிரத்னு அது எழுறது, சந்திரன் எழுறது. உத்தம்சே, உத்தம்சே என்னது? அலங்காரம். உத்தம்சன்னா தலைமுடி அலங்காரமாக. உத்தம்சம்னால ஜென்ரலாக பூஷணம், ஆபூஷணம்னு சொல்லுவோம். ஸோ தலையை சந்திரனை உடையன்னு அர்த்தம், அவ்வளோதான். சரசிஜ தௌர்பாகிய ஜாகிரத் உத்தம்சே, தலையில் சந்திரனை சூடியவள், இதான் அர்த்தம் அதுக்கு. சம்பித்மயே, ஞான ரூபிணியவள். வித்தினாலே அறிதல், சம்பித்துன்னு நல்ல சர்வ ஞானம், அந்த ஞான சொரூபிணி, சம்பித்மயமாக ஞான சொரூபிணியாக இருக்கக்கூடியவள். சாரஸ்வத புருஷகார சாம்ராஜ்யே, சாரஸ்வதான சரஸ்வதி, சரஸ்வதியிலிருந்து வரக்கூடியது சாரஸ்வதம். சாரஸ்வதம்னு நல்ல வாக்குவன்மை. அப்படிப்பட்ட புருஷகார, அந்த சரஸ்வதிக்கு வாக்குவன்மை எதனால் வருதுன்னா தேவியோட அருள் தான்ட்ட.
ஸோ ஆதிலக்ஷ்மிங்கிறது புவனேஸ்வரின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது ஆதி பராசக்தியை புவனேஸ்வரிங்கிற பெயரோடு சொல்கிறோம். சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி இவாள் எல்லாருமே அந்த ஆதி பராசக்தியிலேருந்து வந்தவர்கள். ஸோ அந்த சாரஸ்வதத்தை கொடுத்தவள், சரஸ்வதியை சரஸ்வதியாக ஆக்குபவள், புருஷகாரகன்னு புருஷனை புருஷனாக ஆக்குபவள்னு அங்கே சொல்லுவோம். சிவனை சிவனாக ஆக்குபவள்னு சொல்லும்போது புருஷகாரகன்னு சொல்லுவோம் நம்ம. அதே மாதிரி இங்கே சாரஸ்வதம் என்ற அந்த சரஸ்வதி வாக்குவன்மைக்கு காரணமாக இருக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட சாம்ராஜ்யத்தில், அப்பேற்பட்ட சாம்ராஜ்யத்தில், அந்த தேவியுடைய சாம்ராஜ்யத்தில் விலியேன்னு நான் அப்படியே ஒடுங்குகிறேன், லயமாகிறேன். ஸோ தேவியோட நான் ஐக்கியமாகிறேன். அப்படி தேவி அப்படியே தியானித்து அப்படியே உள்ளுக்குள்ளேயே மூழ்கி அந்த கவிதை வருது அவர்கிட்ட இருந்து. இதில் இன்னொரு அர்த்தம் இருக்குன்னா, சாரஸ்வதான சரஸ்வதி பட்டம். எல்லா காஞ்சியில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களுக்கு எல்லாமே சரஸ்வதி பட்டம் தானே. எல்லாருமே நம்ம மகாபரிவாலேருந்து சகல பெரிவா புது பெரிவா எல்லாருக்குமே சரஸ்வதி பட்டம் உண்டு. ஸோ அந்த சாரஸ்வத பீடத்தில், காஞ்சி காமகோடி பீடத்தில் மூக்கரை உட்காத்தி பார்த்தா இல்லையா, 20வது பீடாதிபதியாக மூக்கர் இருந்தார். ஸோ அப்படி அந்த சாரஸ்வத புருஷகார சாம்ராஜ்யே விலியே. ஸோ அப்படி அந்த காமகோடி பீடத்தில் நான் அப்படியே லயமாகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது எல்லாமே அந்த பீடாதிபதிகள் எல்லாருமே தேவியோடைய அப்படியே ஆசிரியத்தில் இருந்து கொண்டு அவளுக்கே தியானம் பண்ணி அவளுக்கே சேவை புரிந்தவர்கள் இல்லையா. ஸோ அதில் நான் லயமாகிறேன் அப்படின்னு வர்ணிக்கிறாருங்க. संश्रित कांची देशे सरसिज दौर्भाग्य जागृत उत्तम से संविये विलीये सारस्वत पुरुषकार साम्राज्ये मोदित मधुकर विशिकं स्वादिम समुदाय सारको दण्डम् आदृत कांची केलनम् ஆதிமம் ஆருண்ய வேதமாகலயே. மதுகர விஷிகம், மோதித மதுகர விஷிகம். மதுகரன்னு மதுவை செய்யக்கூடிய அப்படின்னு வண்டுன்னு அர்த்தம். ஸோ மதுகரன வண்டு, மதுவை செய்யக்கூடிய அந்த வண்டு, அதையே அம்புகளாக அந்த மோதித, அது வண்டு மகிழக்கூடிய அந்த பூக்கள். ஏன்னா வண்டு எதில் மகிழும்? மோதிதனா ஆனந்தப்படக்கூடிய, வண்டு ஆனந்தப்படக்கூடியன்னா பூன்னு அர்த்தம். அவ்வளோதான். வண்டு ஆனந்தப்படக்கூடிய அதே அம்புகளாக, பூ அம்புகளை கொண்ட அப்படின்னு அர்த்தம். மோதித மதுகர விஷிகம், பூ அம்புகளை உடைய. சுவாதிமான டேஸ்ட், சுவாதாக இருக்குது, நல்ல சுவாதாக இருக்குது இன்றைக்கி சாப்பாடுன்னு சொன்னால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ சுவாதிம சமுதாய, ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லான அந்த சமுதாயத்தில் சார கோதண்டம், எது? கரும்பு வில்லு. கோதண்டம் அவளுடைய வில்லு. அந்த வில்லு எப்படிப்பட்டது? ரொம்ப டேஸ்டாக இருக்கக்கூடிய கரும்பினால் ஆன வில்லு. ஸோ அந்த கரும்பு வில்லு பூ அம்புகளை உடையவள். ஆதிருத காஞ்சி கேலனம், ரொம்ப ஆதரவோடு அந்த காஞ்சியில் தான் நான் இருப்பேன் அப்படின்னு ஸ்ரீவித்யா ரூபிணியாக காஞ்சிபுரத்தை தனக்கு இடமாக வரித்தாள் இல்லையா அவள். அதில் விளையாடக்கூடிய அந்த தேவி ஆதிமம், ஆதிபராசக்தி, ஆருண்ய பேதம். ஸோ அருணனை போன்ற சிவப்பானவள். காலங்காத்தால் உதிக்கின்ற சூரியனுக்கு தான் அருணோதயம்னு பேர். ஸோ அந்த அருணோதயத்தை போன்ற அந்த சிவந்த மேனியை உடையவள். அந்த பேதம், அதோடைய ஒரு டிஸ்டிங்க்ட் ஒரு கலர், அதான் அர்த்தம். ஸோ அந்த சிவந்த கலரோடு இருக்கக்கூடியவளை ஆக்கலையே நான் தியானிக்கிறேன். தேவி உன்னையே நான் தியானிக்கிறேன். மோதித மதுகர விஷிகம் स्वादिम समुदाय सारगोदण्डम् आदृत कांची केलनम् आदिमम् आरुण्य भेदम् आकलये उररीकृत कांचीपुरीम् उपनिषत् अरविन्द कुहकर मधुधाराम् उन्नम्रस्तनकलशीम् उत्सवलहरीम् उपास्महे शम्भोः. குஹர மதுதாரா, குஹகரன்னு பட்சம் வருது. குஹர உரரீகிருத காஞ்சிபுரி. உரரின்னா என்னுடைய ஔரச புத்திரான்னு சொல்லுவார். ராமாயணத்துலலாம் பார்த்தோம்னா, நான் என்னுடைய வாயு பகவானுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது உரச புத்திரான்னு சொல்லுவாள். உரசனா நெஞ்சின்னு அர்த்தம். ஸோ உரரீகிருத காஞ்சிபுரின்னு பிடிச்ச, மனசுக்கு பிடிச்ச, எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு மனசை தானே தொட்டு காட்டுவோம் நம்ம. ஸோ நெஞ்சை தொட்டு காட்டுறோம் இல்லையா. ஸோ பிடித்தான்னு அர்த்தம். உரரீகிருத காஞ்சிபுரி, மனதுக்கு ரொம்ப பிடிச்ச காஞ்சிபுரத்தில்
உபனிஷத் அரவிந்த குகர உபனிஷத் என்று சொல்லக்கூடிய அந்த அரவிந்தம்னா தாமரைன்னு அர்த்தம். ஸோ அந்த உபனிஷதாகப்பட்ட அந்த தாமரையில் மதுதாராம் அதிலுள்ள தேன் போன்றவள், அதாவது உபனிஷத்தால் வர்ணிக்கப்படக்கூடியவள். நமக்கு எப்படி தேவியை பற்றியோ இல்லை பகவானை பற்றியோ என்ன அறிவு எப்படி கிடைக்கும்? நம்மளுக்கு வேதம் தான் பிரமாணம். வேதம் சொல்லாட்ட நமக்கு எதுவுமே புரியாது. ஸோ அப்படி வேதமாக்கப்பட்ட தாமரையின் உள்ளிருக்கக்கூடிய அந்த மகரந்தம் அந்த தேன். ஸோ அந்த வார்த்தைகள் தான் தேன், வேத வார்த்தைகள் தான் தேன். ஸோ அப்படிப்பட்ட அந்த மதுதாரை, அது மது மாதிரி ஒழுகக்கூடிய தாரையாக ஒழுகக்கூடிய அந்த மகரந்த தாரையாக, ஸோ அந்த காஞ்சிபுரத்தில் வீற்றிருக்கக்கூடிய உபனிஷதங்கள் வழியாக அடையக்கூடிய தேவியை உன்னம்ர ஸ்தனகலசீம், உன்னம்ரன்னு உத்துனன மேலாக சற்று வளைந்த, நம்ரன வளைந்த. ஸோ அப்படி அப்படி லைட்டாக குனிஞ்சிருக்கு, ஆனால் உயர்ந்து ஓங்கிய ஸ்தனங்களாக இருக்குது. அப்படிப்பட்ட ஸ்தன கலசங்களோட, ஸ்தனங்கள் எல்லாம் கலசம்னே சொல்லுவோம் இல்லையா, ஸ்தன கலச சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம்னே சொல்லுவோம். ஸோ அதாவது எப்படி ராஜாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறோமோ கோபிகைகளுடைய அந்த ஸ்தனகலசங்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார் அப்படி கிருஷ்ணன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம் நம்ம. ஸோ ஸ்தனகலசியும் அப்படி உயர்ந்த சற்றே வளைந்த ஸ்தனங்களை உடையவள். உற்சவலகரீம், கண்களுக்கு ஆனந்தம், ஒரே உற்சவம் தான், அலையலையாக, லகரின்னா அலையலையாக. ஸோ அந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அலைகளைப் போல அப்படிப்பட்ட சம்போக உற்சவலகர் யாருக்கு? சிவனுக்கு. சிவன் பார்க்க ஆனந்தமாக இருக்குது. தேவியை பார்த்தாலே அவருக்கு ஆனந்தம் பொங்கி வருது, அலையலையாக ஆனந்தம் வருது. அப்படி சம்போகோ உற்சவலகரீம் உபாஸ்மகே ஆக்கலையே எல்லாமே தியானம்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட தேவியை நான் தியானிக்கிறேன், அகம் உபாஸ்மகே, நான் தியானிக்கிறேன் அப்படின்னு மூக்கர் சொல்கிறாருங்க. ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியே நமக. येन शिशुदीर्घलोचनं येन परिपन्ति सन्ततं भजताम् एकाम्रनाथजीवितम् एवं पददूरम् एकमवलम्बे. ஏன சிசு முதல்ல, அடுத்து ஏன. ஸோ ரெண்டு, இப்போ பெரியனா சின்னனா ரெண்டு வருதுங்க. ஏன சிசு அப்படின்னு சொல்லும்போது ஏனன மான், ஏன சிசுன்னு எப்பவுமே குழந்தை குட்டின்னு அர்த்தம். ஸோ மான்குட்டி, ஏன சிசு மான்குட்டி. மான்குட்டியை போன்ற தீர்க்கலோச்சனம், நல்ல நீண்ட பார்வை. தேவியோட பார்வை எப்படின்னா மான்விழியாள்னு சொல்ல மாட்டோமா? ஸோ ஏன சிசு மான்குட்டி போன்ற நீண்ட கண்களை உடைய தேவி. ஏன பரிபந்தி, இப்போ இங்கே என்ன சின்னனா, ஏனக ஏனஸ் அப்படின்னு சொன்னால் பாபம்னு அர்த்தம், சின். ஸோ ஏன பரிபந்தினாலே எதிரி. ஸோ காம ஏஷ குரோத ஏஷ பரிபந்தினகன்னு வருது இல்லையா கீதையில். காமமும் குரோதமும் தான் உள்ளுக்குள்ளே இருந்தே நமக்குள்ளே எதிரி அப்படின்னு வருது இல்லையா கீதையில் பார்க்குறோம் இல்லையா, இந்த பரிபந்திங்கிற வார்த்தை அங்கே வருது. ஸோ ஏன பரிபந்தினா பாவங்களுக்கு எதிரி. இப்போ தேவி எந்த பாவத்தை நம்மக்கிட்ட அண்ட விட மாட்டான். ஸோ ஏன பரிபந்தி சந்ததம் பஜதா, அப்படிப்பட்ட தேவியை சந்ததம் பஜ, ஆல்வேஸ் சந்ததம், ஆல்வேஸ் பஜதாம், அவளை நீங்கள் பஜியுங்கள், கொண்டாடுங்கள். ஏகாம்பிரநாத ஜீவிதம், ஏகாம்பிரநாதன்னு சொன்னாலே நம்ம ஏகாம்பரேஸ்வரர் சொல்லிடுவோம். ஆம்பிரனா மாமரம். ஸோ மாமரத்தடியில் இருக்கக்கூடிய அந்த ஏகாம்பரநாதர் என்று சொல்லக்கூடிய சிவன், அவருடைய ஜீவிதம்னுடன் அவருடைய வாழ்க்கையே தேவி கையில் தான் இருக்குது. ஸோ தேவியோட கருணாகடாட்சம் பெற்றால் தான் சிவனே சிவனாக இருக்க முடியுங்க. ஸோ அப்படிப்பட்ட அவருக்கே ஜீவனமாக உள்ளவள் தேவி. ஏவம் பதன்னு சொன்னான்னா, ஏவம் இப்படிப்பட்ட பத, இந்த மாதிரி அவளை வர்ணிக்கலாம். இப்படி அந்த சொல்லால், பதம்னு சொல்லுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா. ஸோ இப்படி இன்னார் இனியார் அப்படின்னு வர்ணிக்கக்கூடிய விதமாக இல்லை அவள். ஏவம் பத தூரம்னு விட்டார். ஸோ தேவியை யாராவது வர்ணிக்க முடியவே முடியாதுங்கிறார். ஸோ ஏவம் பத தூரம், இப்படி என்று வர்ணிக்கக்கூடிய அந்த சொற்களுக்கு அப்பாற்பட்டவள். ஏகம், தனிமைதான் அவள். அத்வைதியான ஆதிபராசக்தி அவள். ஏகம் அவலம்பே, நான் அவளை பற்றுகிறேன், பற்றுக்கோடாக பிடித்து கொள்கிறேன். மூக்கர் சொல்கிறாருங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே காமாட்சி கோவிலை சுற்றி நடந்தார், கண்ணு தெரியல. தேவியோட தாம்பூலம் கிடச்ச உடனே, வாய் பேச முடியல. தேவியோட தாம்பூலம் கிடச்ச உடனே அப்படியே வாய் பேச வருது, கடகடன்னு ஸ்லோகங்கள் வருது அவருக்கு.
येन परिपन्ति सन्ततं भजताम् एकाम्रनाथ जीवितम् एवं पददूरम् एकम् अवलम्बे स्मयमानमुखं काञ्चीम् अयमानं कमपि देवताभेदम् दयमानं वीक्ष्य मुहुः वयमानन्द अमृत अम्बुधौ मग्नाः. என்ன அழகா அந்த ஸ்லோகத்தோட பொயட்ரியோட அழகை ரசிக்கணும் நம்ம இல்லையா. முதல்ல ஸ்மயன்றார், அடுத்ததுல தயான்றார், அய வய எல்லாம் அந்த யகாரம் நிறைய வருது பாருங்க. அப்படி அழகாக அந்த ரிதமா ஸ்மயமான முகம். ஸ்மயானாலே புன்சிரிப்புன்னு அர்த்தம். ஸ்மயான கர்வம்னு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல அந்த அர்த்தம் இல்லை. ஸ்மயான்னு சொன்னான்னா புன்சிரிப்போடு கூடிய முகம். அவருடைய வாயில் எப்போவுமே புன்சிரிப்பு தவழறது அப்படியே. காஞ்சியும் அயமானம், அயத்தேன்னா அடைவது அப்படின்னு அர்த்தம். காஞ்சியும் அயமானம், காஞ்சியை தன்னுடைய இருப்பிடமாக வந்து அடைந்தவள். அவளுக்கு அங்கே தான் இருக்க பிடிச்சிருக்கு. அதனால அங்கே வந்து உட்காண்டிருக்கா தேவி. கமபி தேவதாபேதம், தேவர்களுடைய சக்திக்கு எல்லாம் காரணமானவள். தேவர்களுடைய சக்தியெல்லாம் எடுத்துக்கொண்டு என்ன பண்ணினா, அந்த மைஷாசுர வதம் பண்ணுறோச்சே, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறோச்சே, எல்லாரும் அவளுக்கு சக்தியை கொடுத்தா, அவளுடைய சக்தி, அவளுடைய ஆயுதமெல்லாம் கொடுத்த உடனே தேவி வந்து அப்படியே வெளியில் வரா, மொத்த சக்தியாக உருவெடுத்து வரா. அப்படி தேவதா பேதமாக வருகிறாள். அதே சமயத்தில் அவளுடைய சக்தி தான் எல்லாருக்குள்ளே இருக்குங்கிறது அதுலேருந்தே தெரியுது. ஸோ கமபின வர்ணனைக்கு அப்பாற்பட்டவள், வர்ணிக்க முடியாதவள், அப்படிப்பட்ட ஏதோ ஒன்று அர்த்தம். தேவதா பேதம், தேவர்களுக்கிடையே சக்தியாக இருக்கக்கூடிய அந்த தேவி. தயமானம் வீக்ஷிய, தயை எப்போது கருணை தான். தயை அவளுக்கு நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட அந்த தேவியை வீட்சி அவளை பார்த்து முகுகு ஆஃபன்னு அடிக்கடின்னு அர்த்தம். முகுகு ஆஃபன், ரொம்ப அடிக்கடி நாங்கள் அவளை பார்த்து நாங்கள் ஆனந்த அமிர்த அம்புதௌ மக்னாகா, ஒரே ஆனந்த கடல். அம்புதான நிறைய தண்ணிகள் நிறைந்தது, அம்புவை தரிக்கிறது, நிறைய ஜலத்தை தரிக்கிறது. அம்புன்னு நீர், தரித்தல். ஸோ அப்படி நிறைய தண்ணி இருக்கிற கடல். ஸோ ஆனந்த அமிர்த அம்புதௌ, ஆனந்தமாகிய அமிர்த கடலில் மக்னாக மூழ்கி கொண்டிருக்கிறோம். தேவியை பார்த்து அப்படி அந்த அவளுடைய முகம், புன்சிரிப்பான முகம், காஞ்சியில் வந்து அடைந்தவள். அப்படி தேவர்களுக்கெல்லாம் சக்தி கொடுக்கக்கூடிய தேவியை பார்த்து நாங்கள் ஆனந்த கடலில் மூழ்கிறோம்னு சொல்கிறார் மூக்கர். ஸ்மயமான முகம் காஞ்சி அயமானம் கமபி தேவதா வேதம் தயமானம் வீக்ஷ்ய முஹுஹு வயம் ஆனந்த அமிர்த அம்புதௌ மக்னாக. குதுகஜுஷி காஞ்சி தேசே குமுத தபோராசி பாகசேகரிதே குருதே மனோவிகாரம் குலகிரி பரிவ்ருட குலயேகமணி தீபே. ஓகே. குதுகஜுஷி, குதுகம்னா குதூகலம். நம்ம தமிழில் சொல்கிறோம்னா குதூகலம், ஆனந்தம். அப்படி குதூகல ஜுஷினா சேர்ந்தவள், ஆனந்தத்தோடு சேர்ந்தவள், எப்பொழுதுமே புன்சிரிப்பு, தேவிக்கு சந்தோஷம். அப்படிப்பட்டவள் காஞ்சி தேசத்தில் குமுத பரிபாக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? குமுத மலர். ஸோ அதாவது என்னது, நீலோத்பலம்னு சொல்லலாம். குமுத மலர்கள், அல்லி மலர்கள், அந்த நீல கலரில் பூக்கக்கூடிய அல்லி மலர்கள், அதெல்லாம் குமுதம்னு பேர். ஸோ இது எப்போ வந்து இதோடைய புண்ணியம் பரிபாக்கம்னா, குமுத மலர்கள் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கு. அது என்ன புண்ணியம் பண்ணினால என்னாச்சு, சந்திரன் வந்த உடனே அது மலருது, அப்படி ஆனந்தமாக மலருது. ஸோ அந்த குமுத மலர்களின் புண்ணியத்தால் அந்த அந்த புண்ணிய பாகம்னு இது புண்ணியம் சமைத்த என்னது, சந்திரன் அர்த்தம். அவ்வளோதான். குமுத பரிபாக்க, குமுத தபோராசி, தபஸ் பண்ணியிருக்கு. பூர்வ ஜென்மத்தில் ஏதோ தபஸ் பண்ணினால, அந்த தபஸோடு குவியலால், அதுக்கு புண்ணியதோட பலனால் சந்திரன் வந்து இன்றைக்கி அதை ஆனந்தப்படுத்தி மலர வைக்கிறான். அதனால குமுத தபோ ராசி பாக்கன்னு ஒரே அர்த்தம், சந்திரன். அவ்வளோதான். ஸோ சேகரித்தே, அந்த சந்திரனை தலையில் சூடியவள். ஸோ தேவிக்கும் பரமேஸ்வரனுக்கும் வித்தியாசம் கிடையாது. அவளுக்கும் முக்கண்ணு, அவளுக்கும் தலையில் சந்திரன் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த சந்திரனை தலையில் சூடியவள். ஸோ குலகிரி பரிப்ரிடன்னு ஸ்ட்ரென்த்து,
ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேமாக இருக்கக்கூடியது. ஸோ குலகிரிங்கிறது பல குலமலைகள் இருக்கிறது. அதில் நம்ம ஹிமாலயாஸ் சொல்லக்கூடிய அந்த மலையும் ஒரு குலகிரியாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேருமலை, அப்புறம் இங்கே வந்து என்ன இவர் அகஸ்தியர், இது என்ன பொதிகை மலை, இதெல்லாமே குலகிரிகளோட லிஸ்ட்டில் வருது. மந்தர மலை இதெல்லாம் குலகிரி லிஸ்ட்டில் வருது. ஸோ அது மாதிரி இந்த ஹிமவானுடைய மகள்ங்கிறத சொல்கிறாங்க. ஸ்திரமாக இருக்கக்கூடிய குலகிரிகளில் ஒன்றான அந்த ஹிமாலயா மவுண்டன்ஸ், அவருடைய ஹிமவானுடைய அந்த குலத்தில் ஏக மணி தீபம், ஒரே மணி தீபமாக, சிறந்த குல விளக்காக, மணி தீபமாக, ஸோ குல விளக்காக வந்தவள் இந்த தேவி. குருதே மனோவிகாரம், எங்களுக்கு மனசில் அப்படியே விளையாட்டு, விகாரம்னு சொன்னானது விளையாடல், சஞ்சாரம் எல்லாமே விகாரம்னு பேர். எங்களுடைய மனசை ஆனந்தமாக விளையாட செய்கிறாள். இல்லை ஜனமனோ அயம் குருதே, ஜனமனோ அயம்னு எல்லா ஜனங்களுக்குடைய உள்ள மனசையும் அப்படியே குருதே, மனோயம் குருதே, எங்களுடைய மனசில் வந்து நிலை பெற்றிருக்கிறாள் அப்படின்னு பிராக்கெட்டில் போட்டதுக்கு அது அர்த்தம். பட் நம்ம இங்கே வந்து மனோவிகாரம் குருதே அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ தேவி வந்து மனசில் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறாள். குலகிரி பரிப்ருட कुलयेकमणिदीपे वीक्षेमहि काञ्चीपुरे विपुलस्तनकलशगरिम परवशितं विद्रुमसहचरदेकं विभ्रमसमवाय सारसन्नाहम्. காஞ்சிபுரத்தில் அது வீட்சேமகி லாஸ்ட்டில் பார்க்கணும். ஸோ காஞ்சிபுரத்தில் விபுல ஸ்தனகலிஷ கரிமனாலே பெருசு, கரியஸ்னா மிக பெரிதுன்னு அர்த்தம். ஸோ தன்னுடைய ஸ்தனபாரங்கள் அப்படி பெருசாக இருக்கக்கூடிய ஸ்தனபாரங்களோடு கூடியவள், விபுலனாலும் பிக்குன்னு அர்த்தம். ஸோ தன்னுடைய ஸ்தனபாரங்களால், ஸ்தன கலசங்கள்னே சொல்லுவோம், கலசங்களோடு ஒப்பிடுவோம் நம்ம. ஸோ அப்படிப்பட்ட குடங்கள் போன்ற ஸ்தனங்களை உடையவள், அந்த பாரத்தோடு கூடியவள். பரவசிதம், ஸோ தேவியை பார்த்தா அந்த பிறர் எல்லாருமே அவகிட்ட வசப்பட்டுடுவான். பரவசப்படுத்தக்கூடியவள்னு அர்த்தம். தமிழில் பரவசம்னு சொல்லிடுறோம். இதை தான் பரவசிதம்னா பிறரை தன்வசம் செய்பவள் பரவசக அப்படின்னு. ஸோ அதை பரவசப்படுத்துபவள், பிறரை தன்வசத்தில் செய்பவள். வித்ரும சகச்சர தேகம், வித்ருமம் சொன்னான பவழம்னு அர்த்தம். ஸோ பவழத்தோடு கூடிய தேகம்னு சகச்சரன்னு அவனுக்கு ஃப்ரெண்டு மாதிரின்னு அர்த்தம். சிவந்த மேனியல்னு அர்த்தம். ஸோ பவழம் போன்ற அந்த ரெட்டு கலரில், ஏன்னா அவளே காமேஸ்வரின்றோம், ஸ்ருங்கார ஸ்வரூபிணின்றோம். அதனால ஸ்ருங்காரத்தோட அழகே ராகம்னாலே ரெட்டு. ஸோ அப்படிப்பட்ட சிவந்த தேகத்தை உடையவள், வித்ருமத்துக்கு சகச்சரன் மாதிரி, தோழன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த தேகத்தோடு கூடியவள். விப்ரம சமவாய சார சன்னாகம்னாலே யுத்த சன்னாகம்னெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். யுத்தத்துக்கு ரெடி ஆகிறதுக்கு யுத்த சன்னாகம்னு சில இடத்துல கவசம் போட்டுக்கிறத சொல்லிடுவோம். லாஸ்ட்டாக கவசம் போட்டுக்கிறது சன்னாகம் ஆறுது, ரெடி ஆறுது, லாஸ்ட்டாக போடுறது கவசம். அப்போ சன்னாகம்னு சில இடத்துல கவசம் சில இடத்துல சன்னாகம்னா ரெடி ஆடுறான்னு போருக்குன்றோம். இந்த இடத்துல இவள் என்ன பண்ணுறாளாம், விப்ரம சமவாய ஸ்ருங்கார ரசத்தை, விப்ரமங்கள்னு சொன்னாலே ஸ்ருங்கார சேஷ்டைகள்னு அர்த்தம். ஸோ தன்கிட்ட சிவன் வரணும்னு சொன்னால் தன்னுடைய இங்கிதங்களாலும் தன்னுடைய அங்க சேஷ்டைகளாலும் தேவி விப்ரமங்களை காண்பிப்பாள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ விப்ரம சமவாயன யூனியன், சேர்க்கை. ஸோ ஸ்ருங்கார ரசத்தோடு கூட சேர்க்கக்கூடிய அந்த சாரசன்னாகம், அதை சாரமாக உடையவள், காமேஸ்வரி ரூபமாக உடையவள். அப்படிப்பட்ட அந்த ரெடியாக அந்த விப்ரமங்களை, அந்த தன்னுடைய சிங்காரத்தை வெளிப்படுத்தி எல்லாரையும் தன்வசப்படுத்தக்கூடிய அந்த ரெடினஸோடு கூடி இருக்கக்கூடிய அவளை வீட்சேமகி, அதான் ஆரம்பத்தில். ஸோ நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் எல்லாருமா பார்க்கிறோம்னு சொல்கிறோம். வீட்சேமகி காஞ்சிபுரே விபுலஸ்தன கலஷ கரிம பரவசிதம் விப்ரம சகச்சரதேகம் விப்ரம சமவாய சாரசன்னாகம் குருவிந்த கோத்ரகாத்ரம் கூலச்சரம் கமபி நௌமி கம்பாயாः கூலங்கஷகுஜ கும்பம் குசுமாயுத வீர்ய சார சம்ரம்பம்.
குருவிந்தமணி, குருவிந்தமணினா மஞ்சாடி. நம்ம ஊரில் நம்ம இது விளையாடுவோம் இல்லையா, பலகாயில் போட்டு இதெல்லாம். ஸோ அது வந்து குருவிந்தமணின்னு சொல்கிறது மஞ்சாடி. மஞ்சாடி முத்து எப்படி இருக்கும், அப்படி ரெட் அண்ட் எல்லோவாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அந்த மாதிரி உள்ள காத்திரன்ற. ஸோ அதோடு கூட பிறந்த கோத்திரத்தில் வந்தவளோ அப்படிங்கிற மாதிரி காத்திரம் உடம்பு அப்படின்னு என்னது, ரெட் கலர் சிவந்த மேனியை உடையவள், அருணா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேகத்தை உடையவள். கம்பாயாக கூலச்சரம், கம்பா நதிக்கரையில் நடந்து கொண்டிருந்தாள். ஏன்னா அவள் தபஸ் பண்ணுறோச்சு, தபஸ் காலத்துலலாம் கம்பா நதிக்கரையில் தான் அதில் குளித்து மணலிங்கத்தை பிடிச்சி பூஜை பண்ணி தபஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். ஸோ கம்பை நதிக்கரையினுடைய கரையில் நடந்து கொண்டு கமபி இன்னான்னு வர்ணிக்கவே முடியாது, அப்பேற்பட்ட ஏதோ ஒன்று அந்த தெய்வம், ஆதி தெய்வத்தை நௌமி நான் வணங்குகிறேன், நௌமின்னு நமஸ்காரம் செய்கிறேன். கூலங்கஷ குச்சகும்பம், அதாவது கூலம்னு சொன்னா கரை, திருப்பியும் கூலம்னா கரை. கரைன்னா எந்த கரை இங்கே மீன் பண்ணுறார், அந்த ஸ்தனங்கள் இருக்கே, குச்சனாலும் ஸ்தனங்கள், அந்த மார்பகங்கள் அந்த அந்த கும்பத்துக்கு ஒரு எட்ஜ் என்னதுன்னு பார்த்தாலும் அப்படியே கஷ்டம் தான், நம்மளுடைய கையோட அடி. ஸோ கையோட அடியை உராயக்கூடிய கஷத்தை என்னது உராயக்கூடிய. ஸோ அப்படிப்பட்ட மார்பகங்களோடு, அந்த பெரிய மார்பகங்கள்னு போன வாட்டி சொல்லிட்டார், இப்போ இந்த மாதிரி சொல்கிறார் கூலம் கஷ குச்சகும்பம்னு விட்டார். குசுமாயுத வீரிய, குசும ஆயுதம், குசுமன்னா பூக்கள், ஆயுதமாக கொண்டவன் யாரு, மன்மதன். ஸோ பூ அம்புகளை கொண்ட அந்த ஆயுதங்களை கொண்ட அந்த மன்மதனுடைய வீரிய, அவனுடைய வீரியம் என்னது, சிங்காரம் தான். அவன் எல்லாரையும் சிங்காரத்துக்கு உட்படுத்துகிறான், அப்படியே காமத்தை ஏற்படுத்திக்கிறான், அதனால தான் அவனுக்கு காமன்னே பேர். ஸோ அப்படிப்பட்ட அவனுடைய மன்மதனுடைய அந்த வீரியத்துக்கு, அந்த சிங்கார ரசத்துக்கு சார சம்பிரம்பம், அதுக்கு சாரமாக இவ தான் பேக்கில் இருந்து அவனை இயக்கிறா. ஸோ இன்னொன்று சொல்லுவோம், நம்ம காமன்கிறது வேறு யாருமே இல்லை, தேவியுடைய சிங்காரம் வெளிப்பட்டு ஒரு உருவமாக அமைந்தால் அதுக்கு பேர் தான் மன்மதன் அப்படி சொல்லுவோம். ஸோ வெளிப்பட்ட சிங்காரமாக மன்மதனை சொல்கிறார்கள், உருவகப்படுத்தி சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி அந்த சார சம்பிரம்பம்னா பரபரப்பு. ஸோ சிங்காரத்தை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணுங்கிற ஒரு ஆசையில் தேவியே அந்த மன்மதனுடைய வீரியத்துக்கு சாரமாக இருக்கிறாள். குருவிந்த கோத்ரகாத்ரம் கூலச்சரம் கமபி நௌமி கம்பாயாக கூலங்கஷ குச்சகும்பம் குசுமாயுத வீரிய சார சம்ரம்பம் உத்பலித குச்ச கிஷோரைஹ குருவாணைஹ காஞ்சி தேச சௌஹார்தம் குங்குமசோணைர்நிசிதம் குசலபதம் சம்பு சுக்ருத சம்பாரைஹ. குட்மலம்னு சொன்னாலே மொட்டுன்னு அர்த்தம், பூவோடு மொட்டுக்கு குட்மலம். ஸோ மொட்டாக குச்சகிஷோரைஹி, மொட்டு போன்ற அந்த குச்சகிஷோரம், கிஷோரன்னது யுவதியாக இருக்கிறாள். கிஷோர வயசுன்னு சொல்லுவது 16லேருந்து 25, அதுக்கப்புறம் தான் யுவதி சொல்கிறோம். ஸோ முன்னாடி யுவதின்னு சொன்னோம், ஷியாமான்னு அவளை. அப்போ 25 வயசு கிஷோரத்தோட எண்டு, யுவதியோட ஆரம்பம், அதான் அந்த கிஷோர வயசில் இருக்கக்கூடியவள் குச்சகிஷோரைஹி. அப்படிப்பட்ட மலர்ந்த மார்பகங்களோடு, மொட்டு போன்ற மார்பகங்களோடு, குர்வானைகி காஞ்சி தேச சௌஹார்தம், காஞ்சி தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சுகிருத்தா இருக்காவள். சௌஹார்தம்னா சுகிருத்து தன்மை. சுகிருதம்னு சொன்னானா ஹிருதயம் வந்து அப்படியே பிறருக்காக உருகிறது, அவளுக்கு என்ன செய்யலாம், அவளுக்கு என்ன நன்மை செய்யலாம் அப்படின்னு மனசில் ஒரு ஆசை வருதே, அந்த சுகிருத்தன்மைன்னு அதுக்கு பேர். ஸோ அப்படி காஞ்சி தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சுகிருத்தாக விளங்கக்கூடியவள், எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடியவள், குர்வானைகி செய்யக்கூடியவள். குங்கும சோனைகி நிச்சிதம், அவளுடைய மார்பங்கள்லாம் என்ன ஆகுது, எல்லாம் குங்குமமாகவே இருக்கும். இப்போ உயர்ந்த குலஸ்திரீகள் எல்லாமே குங்குமம் சந்தன குழம்பு எல்லாம் அவள் மார்பகங்களில் தடவிப்பா. அதனால என்ன ஆகும், அந்த மேலே இருக்கிற ஆடைகள் எல்லாமே அந்த குங்குமம் படிஞ்சு எப்போ பார்த்தாலும் ரெட் கலர்லேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி குங்கும சோனைகி, சோனன்னா ரெட் கலர். ஸோ குங்குமத்தால் ஆகிய அந்த ரெட்டு கலரோடு கூடிய அந்த தேவியுடைய அந்த மார்பகங்கள். குஷலபதம்னு சொன்னான்னா நன்மை கொடுக்கக்கூடிய பதம், பதம்னா வழி. ஸோ அவளை என்ன நன்மை கொடுக்குறா தேவி, மோட்ச பதத்தையே கொடுத்துட்றா. நீ எங்கிட்ட வந்தியானா உன்னுடைய காமத்தெல்லாம் என் வசப்படுத்திடுவேன். ஸோ தேவி காமத்தை கொடுப்பாள், காமத்தை எடுப்பாள். சிவனுக்கு காமத்தை கொடுப்பாள், தன்கிட்ட வரணும் அப்படின்னு அனுகிரக சக்தியை கொடுக்கறதுக்கு. ஏன்னா இவ 2 பேரும் ஆனந்த தாண்டவம் ஆடினா தான் மீண்டும் அனுகிரக சக்தியால் ஒரு சிருஷ்டி ஏற்படும். உள்ள வயத்தில் போன குழந்தைகள் எல்லாம் வயத்தில் போய் பாபம் பண்ணி உட்காந்துருக்கேன், அதெல்லாம் வெளியில் வந்து புண்ணியம் பண்ண முடியும். ஸோ சிவனுக்கு காமத்தை கொடுத்தாகணும், தட்சிணாமூர்த்தியாக உட்காந்துருந்தா சரிப்படாது அப்படின்னு காமத்தை கொடுக்கும். இப்போ மற்றவாளுக்கு என்ன பண்ணுவாள், அவளுடைய காமத்தெல்லாம் தன்கிட்ட இழுத்து
தன்னை நோக்கி வர செய்து அந்த பக்தியை கொடுத்து அவளுக்கு குஷல பதத்தை அளிப்பவள், மோட்ச மார்க்கத்தை கொடுப்பவள். சம்பு சுகிருத சம்பாரைகி, சம்பு சிவன் பண்ணின புண்ணியமே ஒரு உருவமாக சம்பாரமாக, சம்பாரம்னா திரவியம். ஸோ அந்த திரவியம் என்னது? தேவி. சம்புவனுடைய சுகிருத்தமே அவன் பண்ணின புண்ணியம், சுக்ருத்து. இங்கே சுக்ருத்துனா புண்ணியம்னு அர்த்தம். ஸோ சிவனுடைய புண்ணியத்தால் விளைந்தவள் தேவி. இதுதான் முதல் ஸ்லோகத்தில் சிவானந்தலையில் வருது. கலாபியாம் சூடாலங்கிற சசிகலாபியாம் நிஜ தப பலாபியாம்னு வருது. நிஜ தப பலாபியாம், ஒருத்தர் செய்த பலனாக இன்னொருத்தர். அப்போ சிவனோடு புண்ணியம் செய்த பலனாக தேவி, தேவியோட புண்ணியனோட பலனாக சிவன். அப்படி நிஜ தப பலாபியாம்ங்கிறத தான் இங்கே சொல்கிறார். சம்பு சுக்ருத சம்பாரகி, சிவன் செய்த புண்ணிய பலனால் ஏற்பட்டவள் தேவி. மலித குச்ச கிஷோரைஹி குர்பானைஹி காஞ்சி தேச சௌஹார்தம் குங்கும சோணைர் நிஷ்டிதம் குஷலபதம் சம்பு சுக்ருத சம்பாரைஹி. ராதே கிருஷ்ணா. அங்கித கஜேன கேனசித் அந்தங்கரண ஓஷதேன கமலானாம் அந்தఃபுரேன சம்போஹோ அலங்கிரியா காபி கல்யதே காஞ்சியாம். ஸோ கமலானாம், கமலானாம்னா கமலான தாமரை, தாமரைகளுடைய அந்தங்கரேன, அந்தம்னா குருடாக்குறது, அந்தன்னா குருடன் இல்லையா, அந்தன் குருடன். ஸோ தாமரையை குருடாக்கக்கூடியதுன்னு சொன்னான்னா இந்த டிம் ஆக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ தாமரை, மலர்ந்த தாமரையை அப்படியே டிம்மாக பண்ணக்கூடியது எது? சந்திரன் தானே. சந்திரன் வந்தால் தாமரை குவிஞ்சு போயிடும், சூரியன் வந்தால் தாமரை விரியும். ஸோ தாமரைகளை அப்படியே டிம்மாக்க, குருட்டு மாதிரி ஆக்கக்கூடிய ஓஷதேன, சந்திரனுக்கு ஒரு பேர் ஓஷதீஷகான்னு பேர். ஏன்னா ராத்திரி வேளையில் தான் சந்திரன் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஓஷதி செடிகளுக்கெல்லாம் பல பலம் உண்டு. அப்போ தான் அந்த ஓஷதிகளுக்கெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு அந்த சந்திரனோட கிரணங்கள் தான் தேவை அதுகளுக்கு, சூரிய கிரணங்கள் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட அந்த சந்திரன் அர்த்தம். அவ்வளோதான். கமலானாம் அந்தங்கரேன ஓஷதேன சந்திரன் அர்த்தம். ஸோ கேனச்சித்து ஏதோ ஒன்று. ஸோ அப்படிப்பட்ட அந்த தாமரையை மூட வைக்கக்கூடிய சந்திரனை அங்கித கச்சேன, அங்கித கச்சேனது கச்சான முடி, குச்சான ஸ்தனம், கச்சான முடி. ஸோ அந்த சந்திரனை தலையில் அங்கிதம், அங்கிதம்னா அலங்காரமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய யார்? தேவி. தேவி சந்திரனை தள்ள வச்சுட்டுருக்கா, அவ்வளோதான் இந்த முதல்ல எனக்கு அர்த்தம். ஸோ சம்போஹோ அந்தப்புரேன, சம்புடைய அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய தேவி, சம்புடைய அந்தப்புறத்தை சிவனுடைய அந்தப்புறத்தில் இருக்கக்கூடியவள் தேவி. அலங்கிரியா, அலங்காரமாக இருக்கக்கூடியவள், அந்த அந்தப்புறத்துக்கே அலங்காரம் பண்ணக்கூடியவளாக இருப்பவள். அவள் இருந்தால் தான் அந்த அந்தப்புறத்துக்கே ஒரு வேல்யூ. ஸோ காப்பி காஞ்சியாம் கல்பியதே, ஏதோ ஒன்று. இப்படிப்பட்ட வர்ணிக்க அப்பாற்பட்ட தேவியாகப்பட்டவள் காஞ்சிபுரத்தில் நிலை கொண்டுள்ளாள். கல்பியத்தேன்னு ஷீ இஸ் மேட் அவைலபிள் தேர், ஷீ இஸ் மேட் தேர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவள் காஞ்சிபுரத்தில் வீற்றிருக்கிறாள். அங்கித கஜேன கேனசித் அந்தங்கரண ஓஷதேன கமலானாம் புரேன சம்போஹோ அலங்கிரியா காபி கல்யதே காஞ்சியாம். ஆர்யசதகம் ஸ்லோகம் 35. ஊரே கரோமி சந்ததம் ஊஷ்மலபாலேன லாலிதம் பும்சா உபகம்ப முதித கேலனம் உபகம்பம் உச்சித கேலனம் அப்படி வாசிச்சிங்களா? உபகம்பம் உச்சித கேலனம். ஊரி கரோமி சந்ததம், ஊரினா உரஸ்னாலே நெஞ்சுன்னு அர்த்தம். ஸோ இது கடைசியில் வரணும். ஆக்சுவலாக நான் என் மனசில் தேவியே நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க மூக்கர். ஸோ சந்ததம் ஆல்வேஸ். ஊஷ்மல பாலேன பும்சா, பும்சானா மனிதன். ஸோ மனிதன், பும்சானா இங்கே பகவான் புருஷன் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. ஊஷ்மலான உஷ்ணம்னு அர்த்தம். ஸோ பாலான நெற்றி. ஸோ ஊஷ்மல பாலான நெற்றி சூடாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? அக்னி கண்ணை உடைய சிவன் அர்த்தம். ஸோ ஊஷ்மல பாலேன பும்சா, சிவனால் லாலிதம்.
ஸோ நெற்றிக்கண்ணை உடைய அந்த சிவனால் கொண்டாடப்படுகிறார். லாலித்தம்னா லாலனம் பண்ணுறார். சிவன் எப்போவுமே தேவியை ரொம்ப லாலனம் பண்ணி மடியில் வச்சுருக்கார் இல்லையா? ஸோ அப்படி சிவனால் அப்படி லாலனம் பண்ணப்பட்ட அந்த தேவியை உபகம்பம், கம்பா நதிக்கரையில், அதாவது இங்கே காஞ்சிபுரத்தில் கம்பா நதிக்கரை எங்கே இருக்குது? கம்பா நதி எங்கே ஓடுறது? காஞ்சிபுரத்தில். ஸோ உபகம்பம் காஞ்சிபுரத்தில் உச்சித கேளனம், விளையாட்டு லீலா விபூதி எடுத்துகிட்டு தேவி அங்கே காட்சி கொடுத்துட்டுருக்கா. எல்லாருக்கும் ஸ்ரீவித்யா ரூபிணியாக அங்கே உட்காந்துருக்காவோ. ஸோ அப்படி உச்சித கேளனம், விளையாட்டுடையாள், அழகிலா விளையாட்டுடையாள்னு சொல்கிறோம் அவளை. ஊர்வீதர வம்ச ஒரு செகண்ட்மா. உபகம்பம்னா கம்பா நதி இருக்க ஓடக்கூடிய அந்த காஞ்சிபுரத்தில் விளையாட்டுடையவாளை ஊர்வீதரான்னு சொன்னாலே உர்வின பூமி, பூமியை தரிக்கக்கூடியவை மலைகள், பூமியை தாங்கிறது மலைகள். அதனால்தான் பூமி சுழண்டுட்டே இருந்தால் கூட நமக்கு சுழண்டுன்னு இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா மலைகள்லாம் ஸ்ட்ராங்காக அதில் இருக்கிறதுனால நமக்கு பூமி சுற்றிட்டே இருக்குது. ஆனால் நம்ம ஒன்று சுற்றலையே, நம்ம ஸ்டெடியாக இருக்கிறோமே, அது காரணம் மலைகள். ஸோ உர்வீதர, மஹீதர, எல்லாம் பூமிக்கு என்னெல்லாம் வார்த்தை உண்டோ அது கூட சேர்ந்து தர என்ன தரிக்கக்கூடிய அப்படிப்பட்ட மலை. வம்சா, அந்த மலையரசன் மகள் இல்லையா, அந்த வம்சத்தில் வந்தா ஹிமவான் மகளாக, அந்த மலையரசன் மகளாக அந்த வம்சத்தில் வந்த சம்பத்து, குல கொழுந்து அவள். ஸோ குலத்துக்கே சம்பத்து அந்த தேவி. உன்மேஷம், இப்போ இங்கே பார்வதியாக சொல்கிறாங்க. ஸோ தேவி ஆதிபராசக்தியாக நம்ம லக்ஷ்மியாகவும் பார்க்கலாம், சரஸ்வதியாக பார்க்கலாம், பார்வதியாக பார்க்கலாம், எப்படி வேணால் பார்க்கலாம். ஸோ உர்வீதர வம்ச சம்பத்து, ஹிமவான் அந்த குலாச்சல மலை, அப்படிப்பட்ட அந்த மலையுடைய அந்த மகளான அந்த சம்பத்தான உன்மேஷம்னா அந்த மலைக்கே ஒரு இது கொடுக்குறான். உன்மேஷம் கொடுக்குறான்னு வளர்ச்சி, ஒரு ஒரு ஸ்புரணத்தை கொடுக்குறா, ஒரு மலர்ச்சியை கொடுக்குறா. அந்த குலத்தில் பிறந்ததுனாலேயே அந்த ஹிமாலயாஸுக்கு ஒரு மேன்மை. ஸோ அப்படி கொடுக்கக்கூடிய அந்த தேவியை ஊரரி கரோமி சொல்லலாம், ஊரி கரோமி சொல்லலாம், ரெண்டு ஒரே அர்த்தம் தான். சந்ததம், என் மனதில் நான் எப்பொழுதும் தியானிக்கிறேன். அந்த பிரபாவத்தில் உபகம்பம் உச்சித கேளனம் உர்வீதர வம்ச சம்பதுன்மேஷம் அங்குரிதஸ்தனகோரகம் அங்காலங்கார மேகதூதபதேஹே ஆலோகே மதிகோமலம் ஆகமசம்லாப தாரயாதார்த்தியம். ஸோ அங்குரித ஸ்தனகோரகம், ஸ்தனங்களே மார்பகங்கள் சொல்லிட்டு போயிருக்கணும், ஸ்தனங்கள்னா மார்பகங்கள். ஸோ கோரக்கம்னா கிழங்கு போன்ற ரவுண்டாக இருக்குது, அதனால கிழங்கு போன்ற அந்த அங்குரித்த, அப்படி தான் நல்லா பலபலான்னு அந்த தேவியோட யுவதி ஸ்டேஜில் இருக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட அந்த தேவி அங்க அலங்காரம் ஏகசூத்தபதேகே, ஏகசூத்தான்னு சொன்னால் ஒரே மாமரம். ஸோ மாமரத்தின் அடியில் தானே அங்கே சிவன் குடிகொண்டிருக்கார். ஸோ ஏகசூத்த ஆம்ர, அது ஏகாம்பரநாதர்னு சொல்கிறோம். ஏக ஆம்ர அப்படின்னு அர்த்தம். ஆம்ரன்னா மாமரம். ஸோ மாமரத்தடியில் இருக்கக்கூடிய அந்த பதி, அவருடைய அந்த சிவனுடைய அவருடைய அங்க அலங்காரம், அங்கத்தின மடி, அங்கன்னா மடி. ஸோ மடியில் அலங்காரமாக வீற்றிருக்கா. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா சிவனுடைய மடியில் பார்வதி வீற்றிருக்கா. அப்படிப்பட்டவள் கோமளம், ரொம்ப சாஃப்ட் தேவி, ரொம்ப சாஃப்டாக அப்படியே அழகாக. ஆகம சம்லாப சாரன்ற, ஆகமம் சொன்னாலே வேதம்னு அர்த்தம். ஸோ ஆகமம்னு சில இடத்துல என்ன சொல்லுவோம், வேதத்தின் விதிப்படி எப்படி நம்ம கோவிலெல்லாம் பூஜை பண்ணுறோமோ அதெல்லாம் ஆகமங்கள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இல்லையா. ஆகமம்னா வேதத்தால் சொல்லப்படக்கூடிய விதிகள், அதுக்கு ஆகமம்னு பேர். ஸோ இங்கே ஆகமம்னா டைரெக்டாக வேதத்தை குறிக்கிறது. சம்லாபனா வேதம் சொல்லக்கூடிய அந்த சாரம், வேத விழுப்பொருள்னு சொல்கிறோம். பகவானை குறிக்கிற வச்சு ஒரே வார்த்தை வேத விழுப்பொருள், வேதத்தால் அடையக்கூடிய ஒரு பொருள் என்னென்னா பகவான். ஸோ வேதம் தான் வழி காட்டணும். ஸோ வேதங்களால் புகழப்பட்ட, சம்லாபனம் பண்ணுறதுன்னு சொன்னான்னா நன்றாக புகழ்ந்து சொல்லக்கூடியது. ஸோ அப்படி சம்லாப சாரம், வேதத்தோட சாரம் என்னென்னா பகவான் தான், தேவி தான். யாதார்த்தியம்னு உள்ளது உள்ளபடி. ஸோ வேதம் எப்படி அழகாக அந்த தேவியை எப்படி பகவானை வர்ணிக்கிறதோ அதை அப்படியே உண்மையாக ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கா தேவி. ஸோ அவளை ஆலோகே மகி அப்படின்னு முடிக்கணும். நாங்கள் பார்க்கிறோம். ஆலோகே மகின்னு தான் மட்டும் பார்க்குற மாதிரி சொல்லலை. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், மூக்கருக்கு அந்த பிரசாதம் எப்படி கிடைச்சிது. பக்கத்தில் ஒருத்தர் வேத விழுப்பொருளில் வேத பிராமணர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு தான் தேவி அந்த தாம்பூலத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக வந்தா. பார்த்தா அவர் வேண்டான்னு போயிட்டார்.
அப்போ இந்த மூக்கர் வந்து நான் வாங்கிக்கிறேன்னு வாய் காட்டினாரா கொடுத்தா அப்படி கிடச்சி. ஸோ அந்த பிராமணரும் கடைசியில் நின்று இருக்கலாம். ஸோ எல்லாருமா சேர்ந்து ஆலோக்கிய மகின்னு பகவச்சனில் சொல்கிறா, புரூரல்ல. ஸோ நாங்கள் எல்லாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட தேவியை. அங்குரிதஸ்தனகோரகம் அங்க அலங்காரம் ஏக சூதபதே சூதபதே அங்குரிதஸ்தனகோரகம் அங்க அலங்காரம் ஏக சூதபதேஹ ஆலோகே மஹி கோமலம் ஆகம சம்லாப சாரயாதார்த்தியம் உஞ்சித கருணமுதஞ்சித சிஞ்சித மணி காஞ்சி கிமபி காஞ்சிபுரே மஞ்சரித மிருதுலஹாசம் பிஞ்சர தனுருச்சி வினாகி மூலதனம். புஞ்சித கருணம், கருணையே வடிவெடுத்து இருக்கா. புஞ்சிதன்னா புஞ்சன்னா குவியல்னு அர்த்தம், ராசி புஞ்ச இல்லை குவியல்னு அர்த்தம். ஸோ கருணையே வடிவெடுத்து அப்படியே குவியலாக உட்காண்டிருக்கா தேவி ரூபத்தில். அங்கே கருணையே நிற்கிறதுங்க. ஸோ உதஞ்சித சிஞ்சித மணிகாஞ்சி, காஞ்சினாலே எனது ஒட்டியானம்னு அர்த்தம். ஸோ அந்த ஒட்டியான பீடமாக இருக்குது. காஞ்சிபுரமே ஒரு உடம்புல ஒட்டியானம் சென்டரில் இருக்குது. அது மாதிரி எல்லா ஜகத்தோடு சென்டரில் இருக்கக்கூடியது காஞ்சிபுரம். அதனால அதுக்கு காஞ்சிபுரம் அதனாலே பேர் சொல்லலாம் நம்ம. ஸோ இங்கே மணி காஞ்சின்னு சொன்னா மணிகள் பதிக்கப்பட்ட ஒட்டியானம். உதஞ்சித சிஞ்சிதன்னு இந்த ஜில் ஜில் ஜில்னு சத்தம் போடுறதா அந்த மணி கட்டியிருக்கிறதுல. ஸோ அப்படி ஒட்டியானத்தோடு கூடி உதஞ்சிதன்னு சொன்னா ஒர்ஷிப்டுன்னு அர்த்தம். அதாவது காஞ்சிபுரத்தில் ஒட்டியான பீட நிலையமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவித்யா ரூபிணியான தேவியை எல்லாருமா உதஞ்சிதான்னா ஒர்ஷிப்டு, எல்லாருமே ஒர்ஷிப் பண்ணுறா, தேவியை பூஜிக்கிறா. எங்க கிமப்பின்னு வர்ணிக்க முடியாத ஏதோ ஒன்று அந்த தேவி காஞ்சிபுரத்தில் இவ்வாறு எல்லாராலும் வணங்கக்கூடிய அந்த தேவியை மஞ்சரித மிருதுல ஹாசம். மஞ்சரின்னு சொன்னான்னு என்னது, அந்த இது மகரந்தம், பூக்கள்லாம் மலர்ந்து உள்ள மகரந்தம்லாம் அழகாக தெரியும் இல்லையா, கோல்டன் எல்லோவா. ஸோ அப்படி மஞ்சரிதா அந்த மகரந்த குவியல் போல ஒரு அழகான சிரிப்பு. அந்த புன்னகை வந்து மலர்றதான். எப்படி பூ மலர்ந்த உடனே அது மஞ்சரிதா பூங்கொத்தாக அப்படியே அழகாக தெரியும் இல்லையா, அது மாதிரி புன்சிரிப்போடு கூடிய மிருதுலஹாசம், சாஃப்டான ஒரு புன்சிரிப்பு. பிஞ்சர தனுருச்சி. பிஞ்சரன்னு சொன்னாலே கூடுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. பிஞ்சரம்னு சொன்னால் இங்கே வந்து பிஞ்சரன்னு சொன்னால் கோல்டுன்னு அர்த்தம். அது எல்லோ கலர். ஸோ பிஞ்சர தனுருச்சி. ஸோ தேவியோட உடம்பு, தனுன உடம்புடைய கலர், ருச்சின கலர். ஸோ தேவியோட உடம்போட கலர் என்னென்னா பிஞ்சரமாக இருக்குது. பிஞ்சரன்னா எல்லோ கலராக இருக்குது, கோல்டன் எல்லோவாக இருக்குது. அது வேறு. பினாக்கி மூலதனம். பினாக்கிங்கிறது ஒரு வில்லோட பேர். ஷாரங்கம் மாதிரி எப்படி விஷ்ணுவோட வில்லுக்கு ஷாரங்கம்னு பேரோ, சிவனோட வில்லுக்கு பினாக்கின்னு பேர். ஸோ பினாக்கின்னு சொன்னால் இங்கே சிவனை குறிக்கிறது. பினாக்கி என்ற வில்லை உடைய சிவன், அவருடைய மூலதனம், அவருக்கே தனம் அவள் தான். எப்போவுமே கிரகிணின்னு இல்லாள் அப்படின்னு அவளுக்கு தான் பேர். ஸோ அவள் இல்லாட்டன்னா அங்கே சிவன் கொண்டு இல்லை, சிவன் இல்லாட்ட சவம், தேவி இருந்தால் தான் அவன் சிவன். ஸோ அதனால பினாக்கியுடைய மூலதனமாக இருக்கக்கூடிய அவளை கிமபி காஞ்சிபுரே, ஏதோ ஒன்று காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியது, எல்லாராலும் வணங்கப்படுபவள் உதஞ்சிதா அப்படின்னு முடிக்கிறாங்க. எல்லாராலும் வணங்கப்படக்கூடியவளாக இருக்கிறாள். கருணம் உதஞ்சித கமணி காஞ்சி கிமபி காஞ்சிபுரே மஞ்சரித மிருதுலஹாசம் பிஞ்சர தனுருச்சி பினாகி மூலதனம். லோல ஹிருதயோஸ்மி சம்போः லோச்சனயுகளேன லேஹ்யமானாயாம் லாலித பரமசிவாயாம் லாவண்யாமிருத தரங்கமாலாயாம். ஸோ சம்போஹோ லோச்சன யுகளேன, யுகலம்னா ரெண்டுன்னு அர்த்தம். ஸோ இது பகவானுடைய ரெண்டு கண்களால், அப்போ சூரிய கண் சந்திர கண் ரெண்டு கண்களா. ஸோ லேக்கியமானாயாம் பார்க்குறார். அக்னி கண்ணால் பார்க்கக்கூடாது. அக்னி கண்ணால் பார்த்தா என்ன ஆகுது, எதிர்த்து உள்ளவாளுக்கு ஒரு சூடாயிடும். அதனால பகவான் வந்து என்ன பண்ணுறாரு, ரெண்டே கண்ணால் தான் பார்க்குறாராம் தேவியை. ஸோ சம்போஹோ லோச்சன யுகளேனே, சம்பு சிவனுடைய ரெண்டு கண்களால் பார்க்கப்படக்கூடிய லேக்கியமானாயாம்.
ஏன்னா சாப்பாட்டில் 4 விதமான ஃபுட்டு சொல்கிற மாதிரி லேஹ்யம்னு இது அப்படியே ஈஸியாக சப்பி சாப்பிட்ற ஐட்டமுக்கு தான் லேஹ்யம்னு பேர். அப்படி ஸ்னிஹ்யம்னா அப்படி தான் வழுவழுப்பு. ஸ்னிஹ்யம் சொன்னால் ஸ்னேகத்துடைய பார்வை அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அப்படி அவருடைய கண்ணால் அப்படி ஆசையாக தழுவலான பார்வையும் அது. அப்படிப்பட்ட அந்த பார்வையுடையவள் லோல ஹிருதயக அஸ்மி. இது கடைசியில் வரணும். நான் அவள்கிட்ட லோலோன்னு அலையிறேன். தேவி என்னை பார்க்க மாட்டாளா, தேவி என்னை கடாட்சிக்க மாட்டாளா அப்படின்னு நான் அவள்கிட்டவே என்னுடைய ஈடுபாடு அவள்கிட்டயே போயிட்டு இருக்கேன், என்னுடைய ஹிருதயம் அப்படிங்கிறார் இங்கே மூக்கன். லாலித பரமசிவாயாம். லாலனம் பண்ணுற சிவனால் ரொம்ப கொண்டாடப்படுறா தேவியை. அப்படியே இடது பக்கத்தில் மழை கொடுத்து பாதி உடம்பு அவளுக்கு கொடுத்து என்னெல்லாம் பண்ணுறார் சிவன். ஸோ அப்படி லாலனம் பண்ணக்கூடிய பரமசிவாயாம், சிவா மங்களத்தை உடையவள் அந்த தேவி. லாவண்ய அமிர்த தரங்கமாலாயாம். தரங்கமாலான்னு இந்த அலையலையாக தரங்கமாலான்னு சொன்னானே இது அலையலையாக வரக்கூடிய அமிர்த லாவண்யம். அமிர்தத்தை வீசரா தேவிட்டிருந்து வரக்கூடிய பார்வையோ கடாட்சமோ புன்சிரிப்போ எது பார்த்தாலுமே அமிர்தமாக இருக்குது. லாவண்யம்னு அழகு. அப்பேற்பட்ட அழகோடைய அமிர்த வீச்சுக்களால் இருக்கக்கூடிய அவளை பார்த்து என்னுடைய ஹிருதயம் லோலோன்னு அவகிட்டயே போறதுன்னு சொல்றேன். லோல ஹிருதயோ அஸ்மி சம்போஹோ லோச்சன யுகலேன லேஹ்யமானாயாம் லாலித பரமசிவாயாம் லாவண்ய அமிர்த தரங்கமாலாயாம் மதுகர சஹசர சிகுரைஹி மதனாகம சமய தீக்ஷித கடாக்ஷைஹி மண்டித கம்பாதீரைஹி மங்கள கந்தைர் மமாஸ்து சாரூப்யம். மதுகரன்னா மதுவை உண்டாக்கக்கூடியது எது? வண்டுன்னு அர்த்தம். ஸோ மதுவை யார் உண்டாக்குவா? வண்டு தானே எடுக்கும். தேன் எடுத்து அது இது மகரந்தத்தை எடுத்து தேனாக்கியும் வரும். ஸோ மதுகர சகச்சர சிகுரைஹி. வண்டு போன்ற சகச்சரம்னு இது கூடயே நடக்கக்கூடியன்னு அர்த்தம். ஸோ வண்டு போன்ற சிக்குரம்னாலும் முடி. நம்ம ஏற்கனவே கச்சான்னு பார்த்தோம். கச்சான்னு முடி. ஸோ கச்சா, கேஷ, சிக்குர, வேணி, எத்தனை வார்த்தை இருக்குது முடிக்கு. ஸோ அப்படி சிக்குரைஹி அவளுடைய முடி பார்த்தா வண்டு போல இருக்கான். அதுக்கு சகச்சரனா அவள் கூட நடக்கிறமோ வண்டு போலேயே இருக்கா கருப்பா அப்படிங்கிற மாதிரி முடி. மதன ஆகம சமய. மதன மன்மதன். ஸோ மன்மதனுடைய ஆகம சமயம்னு என்னது? அவனுடைய ஃபிலாசபி. ஆகம சமயம் அவனுடைய ஃபிலாசபி சிங்காரம் தான். ஸோ தேவி அப்படி சிங்கார ரூபிணியாக இருக்கான். மதன ஆகம சமய தீட்சித கட்டாட்சிங்க. அதுக்கே தீட்சை எடுத்துருக்கான். சிங்காரத்தையே நான் அப்படி வீசுவேன், அலையலையாக வீசுவேன்னு காமேஸ்வரி ரூபத்தில் அப்படி சிவனை நோக்கி அந்த சிங்கார ரசத்தை வீசக்கூடிய அந்த ஃபிலாசபி, அந்த கொள்கையிலே நிற்கக்கூடிய கடாட்சங்கள் அவளுடைய பார்வை. இது தவிர கடாட்சத்துக்கு 100 ஸ்லோகம் எழுதியிருக்கார். கடாட்ச சதகம்னு பின்னாடி பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இங்கே அந்த கடாட்சத்தை அங்கங்கே வருது. ஸோ தீட்சித கடாட்சி தீட்சை எடுத்திருக்கு. எல்லா சிங்காரத்தை நான் கொடுக்க போகிறேன்ட்டு. இப்படி மண்டித கம்பாதீரைஹி. கம்பாதீரம் கம்பை நதிக்கரையில். ஸோ அந்த காஞ்சிபுரத்தில் மண்டித மண்டனம்னா அலங்காரம்னு அர்த்தம். ஸோ காஞ்சிபுரத்தையே அப்படியே அலங்காரப்படுத்திடுறாளாம் தேவி தன்னுடைய வீட்டிற்கையினால். மங்கள கந்தைஹி. கந்தன வேர். ஸோ மங்களத்துக்கெல்லாம் வேர், மங்களமெல்லாம் கொடுக்கக்கூடிய வேராக அப்படிப்பட்ட அந்த தேவி மம அஸ்து சாரூபியம். என்னுடைய ஒரு ஹிருதயத்தில் சாரூபியமாக நான் அவளை தியானிக்கும் போது, தொடர்ந்து தியானம் பண்ணும்போது அவளே ஒரு தேஜஸ் ஆகிடுவா. ஒரு ஸ்ரீவித்யா உபாசகர் மாதிரி பார்க்குறோச்சே தேவியே அவர்கிட்ட இருக்காளோன்னு தோணுமா. அப்படி என்கிட்ட அவள் சாரூபியத்தை அடையட்டும்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு தியானம் பண்ண 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 சாரூபியம், சாலோக்கியம், சாயுஜ்யம்னு எல்லாம் 4 விதமான முக்தி சொல்கிறது இல்லையா. ஸோ அதில் சாரூபிய முக்தி அடையிறதுங்கிறது என்னது? தேவிக்கு சமமாக இல்லையா. இப்போ நம்ம கஜேந்திர ஆழ்வார் அங்கே சாரூபியத்தை தான் அடைஞ்சார். அவர் பகவான் அந்த யானையை கொன்று என்ன பண்ணிட்டார்? சங்கு சக்கர கதாகஸ்தனை அவனு 4 கைகளோடு ஆக்கிவிட்டார். அந்த வட்சஸ்தலத்தை மகாலட்சுமி மட்டும் இருக்க மாட்டான். மற்றபடி எல்லாம் சிவன் அது விஷ்ணு மாதிரியே ரூபமாக அடைஞ்சிட்டார் கஜேந்திர ஆழ்வார் இல்லையா. அது மாதிரி எனக்கு அவள் சாரூபிய கதியை கொடுக்கட்டும்னு கேட்கிறார் மூக்கன். மதுகர சகச்சர சிக்குரைஹி மதனாகம சமய தீக்ஷித கடாட்சைஹி பண்டித கம்பாதீரைஹி மங்கள கந்தைஹி மம அஸ்து சாரூப்யம். வதனாரவிந்தவக்ஷோ வாம அங்கதடீப சம்பதீபூதா
पुरुषत्रुतये त्रेधा पुरन्द्रिरूपा त्वमेव कामाक्षी. புருஷத்ரிதையே மும்மூர்த்திகள். புருஷத்ரிதையன மூன்றாக இருக்கக்கூடிய புருஷர்கள். திரேதா நீயும் மூன்றாக இருக்கிறாய். ஸோ அந்த மும்மூர்த்திகளிடம் நீயும் மூன்றாக, திரேதா மூன்றாவாக நீ இருக்கிறாய். எப்படி? வதன அரவிந்த. ஸோ முகத்தில் யாருக்கிட்ட? பிரம்மா கிட்ட அவருடைய முகத்தில் இருக்கிறாய் அப்படிங்கிறத விட வதனங்கிறது சில இடத்துல வாய்க்கு ரூபகமாக சொல்லப்படும். ஸோ பிரம்மாவோட நாக்கில் யார் இருக்கா? சரஸ்வதி இருக்கா. ஸோ சரஸ்வதி தான் வாக்குக்கு தேவியாச்சே. ஸோ சக்தி எல்லாருக்குமே உள்ளுக்குள்ளே சக்தியாக இருக்கக்கூடியவள் தேவி. அதனால் இந்த மும்மூர்த்திகளிடத்தில் வதன அரவிந்த பிரம்மாவுடைய முகத்தில் சரஸ்வதியாக, வட்சஸ்தலத்தில் யார்? நெஞ்சில் யார் இருக்கா? விஷ்ணுவோடைய நெஞ்சில் அப்படியே தேவி உட்காண்டிருக்கா. அதனால விஷ்ணுவிடத்தில் வட்சஸ்தலத்தில் இருப்பவளாக, வாமாங்க தடி சிவன்கிட்ட எப்படி இருக்கா? வாமன இடது பக்கத்தில் உள்ள மடியில் அங்க. ஸோ அந்த இடது பக்கத்தில் அந்த கரையில் அப்படி உட்காண்டிருக்கா. அப்படி பார்வதியாக, அப்படி மும்மூர்த்திகளுக்கும் மூன்று விதமான சக்திகளாக வசம்பதி பூதா அவர்களை தன்வசப்படுத்துபவளாக. ஸோ தேவியோட சக்தி இருந்தால் தான் எல்லாருமே மூவ் பண்ண முடியும், அசைய முடியும். அதனால் அவர்களையெல்லாம் வசப்படுத்துவதற்காக அவளுக்கிட்ட ஒவ்வொரு சக்தியாக திரேதா அப்படி மூன்றாக. புரந்திரி ரூபா. புரந்திரின்னு சொன்னானது புறத்தை தரிக்கக்கூடியவள். புறம்னா சரீரம்னு ஒரு அர்த்தம் இல்லையா? ஸோ அந்த அவளுடைய சரீரத்தையே தரிக்கணும். நம்மளுடைய சரீரத்தை அவள் தான் தரிக்கிறா. இல்லாட்டா எங்கள் சரீரம் விழுந்து போயிடும். சக்தி இல்லாட்டா எங்கே இருக்கோம் எல்லாரும்? நம்ம அப்படியே சக்தி இல்லாமல் விழுந்து போயிடுவா. புரந்திரி இன்னொரு அர்த்தம் பட்டமகிஷின்னு பேர். ஸோ புரந்திரி, புறம்னு சொன்னான்னா அப்படியே ராஜாவோட புரந்திரின்னு சொல்லும்போது பட்டமகிஷின்னு அர்த்தம் வந்துடுவாங்க. ஸோ எல்லா உடம்புகளையும் தாங்கக்கூடியவளாக, அந்த மும்மூர்த்திகளையும் தாங்கக்கூடியவளாக, அந்த புறத்தை தரிப்பவளாக, அப்படிப்பட்ட ரூபத்தோடு காமாட்சி துவமேவ நீ தான் எல்லாருக்குள்ளே இருக்கமா. நீ ஒன்றை தவிர இங்கே வேற ரெண்டாவதே இல்லை. ஸோ அப்படி புரந்திரி ரூபமாக நீயே தான் இருக்கிறா என்றார் இங்கே மூகன். वदन अरविन्द वक्षो वाम अङ्गतटी वशंवदी भूता पुरुषत्रितये त्रेधा पुरन्त्रिरूपा त्वमेव कामाक्षी. बाधाकरीं भवाप्तेः आधार अदि अम्बुजेषु विचरन्तीम् आधारीकृतकाञ्चीं बोधामृतवीचिमेव विवृक्षामः. ஸோ ஆதாராதின்னு படிக்கணும். நெடில் ஆதின முதலான அர்த்தம். ஸோ பவாப்தேகே பாதாகரி. பவாப்தின்னு அப்தின கடல், பவன சம்சாரம். ஸோ சம்சார கடலை பாதாகரியும் தடுக்கிறாள்னு நீக்கிறான். பவக்கடலை நீக்கக்கூடியவள் அவள். சம்சாரத்தை நமக்கு தொலைச்சி தரக்கூடியவள் தேவி. ஸோ ஆதி அம்புஜேஷு, அம்புஜங்கள் தாமரைகள். ஆதாரம் 6 ஆதாரங்கள் இருக்கு உடம்புக்குள்ள. இந்த 6 ஆதாரங்களில் தாமரையாக வீற்றிருக்கக்கூடியவள். அதாவது மூலாதாரத்துலேருந்து ஆரம்பித்தோம்னா மூலாதாரத்தில் 4 இதழ் பெட்டல் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோ. இதெல்லாம் சௌந்தர்யலகரி படிக்கிறோச்சே. ஸோ 4 இதழ் பெட்டல் வடிவத்தில் மூலாதாரத்தில் இருக்கா. 6 இதழ் பெட்டலாக மணிப்பூர சுவாதிஷ்டானத்தில் 6, மணிப்பூரத்தில் பார்த்தா 10 இதழ். அப்படியே நேராக போனோம்னா இது அநாகதத்தில் 12 இதழ். விசுத்தி சக்கரம் சொல்லக்கூடிய அந்த கழுத்தில் 16 இதழ் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஆக்ஞா சக்கரத்தில் திருப்பி 2 ஆகிடுது, 2 இதழ். ஸோ இப்படி அப்படி 6 ஆதாரங்கள் மூலாதாரத்தில் ஆரம்பித்து ஆக்ஞா சக்கரம் வரையும் 6 விதமான ஆதாரங்களில் அம்புஜேஷு அந்த அம்புஜம் தாமரைகளாக விசரந்தீம் அப்படி இருக்கா தேவி. அதனால்தான் ஒவ்வொரு இடத்துலையுமே தேவியை தியானம் பண்ணலாம். மணிப்பூரகஸ்தானத்தில் தியானம் பண்ணும்போது தேவி 10 இதழ் பெட்டலாக இருக்கிறாள் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையுமே தியானம் பண்ணி மேலே கொண்டு போகணும். குண்டலினி சக்தியை கீழே மேலே கொண்டு போகணுங்கிறார். ஸோ அப்படி சஞ்சாரம் பண்ணக்கூடியவளை ஆதாரீகிருத காஞ்சிபுரத்தை தனக்கு ஆதாரமாக வச்சுட்டு இருக்கா. சென்டர் ஆஃப் தி ஜகத்து, உலகத்துக்கே சென்டராக இருக்கக்கூடிய அந்த காஞ்சிபுரத்திலே தான் நடுநாயகமாக வீற்றிருக்கிறாள், ஆதாரமாக உட்கார்ந்திருக்கிறாள். போத அமிர்த வீச்சின்னு அலைன்னு அர்த்தம். போத ஞானமே அமிர்த அலைகளாக அவகிட்ட போனாலே ஞானம் வந்துடும். தேவி போதத்தை கொடுப்பள். அந்த புத்தி, அந்த ஒரு போதம், அந்த ஒரு ஞானம்
அமிர்த வீச்சிமேவா, அப்படிப்பட்ட அமிர்த அலையாக இருக்கக்கூடிய அவளையே விமர்சாமகனங்கிறது இங்கே விமர்சிக்கிறதுங்கிற அர்த்தம் கிடையாது, தியானம் பண்ணுகிறோம், அவளையே மனசுல நினைச்சு 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 தியானம் பண்ணிட்டு இருக்கோம் சொல்றேன். சுபுவனேஸ்வரே நமः.